ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு உதவ வேண்டுமென்று நான் ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். என் கட்டளையோடு அவரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர் மீது உனக்கு சந்தேகம் வேண்டாம். அவர்களை அடையாளம் காண நானே அதற்கு வழியும் செய்கிறேன். எனவே உன் நிலையை அவற்றி நீ கவலைப்பட அவசியமே இல்லை. எல்லாம் மாறும். நான் இருக்கின்றேன். அந்த தேடி வரும் நபரை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் மூலம்தான் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீர இருக்கின்றது. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவரை அடையாளம் காணுவதற்கான சில வழிமுறைகளை நான் உனக்கு சொல் தருகிறேன். அதன் போல நடந்து கொள். நானே வந்து அதை காட்டியும் கொடுக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆழ் மனதை நீ கேட்டுப்பார். ஏனென்றால் உன்னுடைய ஆழ் மனதில் நீங்காத இடமாக நான் அங்கு வந்திருக்கின்றேன். அதற்கான பலனை நான் தருகிறேன். அதற்கான பதிலையும் நானே தருகிறேன். உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும். உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது. இனி உன்னுடைய ஆதிக்கமே அது முழுமையாக இருக்கப் போகின்றது. உன் வாழ்க்கை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக உனக்கு ஒரு உதவி கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய உதவிக்காக நான் ஒருவரை அனுப்பியிருக்கின்றேன் அல்லவா? அவர் உனக்கு உதவியாக, துணையாக, நல்ல ஆறுதலாக, நல்ல நம்பிக்கையாக உன்னை மேலே கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் செய்வார். தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயிப்பதற்கு என்ன தேவையோ அதை அனைத்தையுமே செய்து தருவார். இது நிச்சயம் நடக்கும். இது என்னுடைய சத்திய வாக்கு. ஏனென்றால் நான் கட்டளையிட்டு அவரை அனுப்பி வைத்திருக்கிறேன். உனக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதற்காக நான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன். கவலைப்படாதே. உனக்காக நான் தினமும் நல்ல செய்தி அனுப்பி கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அதை படித்துவிட்டும் கேட்டுவிட்டும் ஏன் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றாய்? என்மேல் நம்பிக்கை வைக்க மாட்டாயா? சொல். உனக்கானதை செய்து கொண்டுதானே இருக்கின்றேன். உன்னுடைய தேவைக்கு தேவையானது எல்லாவற்றையுமே நான் கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன். என்மேல் நம்பிக்கை வைத்துப்பார். உனக்கு தேவையானது எல்லாவற்றையுமே நானே தருகிறேன். உன்னுடைய மனதை மாயை என்ற சக்தியிடம் கொடுத்து கெட்டு விடாமல் பார்த்துக்கொள். கறந்த பாலானது 2 மணி நேரம் கெடாமல் இருக்கும். காய்ச்சினால் மேலும் 12 மணி நேரம் இருக்கும். தயிராக்கினால் மேலும் 2 நாள் கெடாமல் இருக்கும். வெண்ணெயாக்கினால் 1 வாரம் இருக்கும். நெய்யோ பல மாதம் கெடாமல் இருக்கும். உருக்கத்தான் உயர்வு பெறும். நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் நிச்சயம் உயரலாம். அதுபோல நீயும் உன்னை மாற்றிக்கொள். உன் வாழ்க்கையில் பல வெற்றிகள் காத்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகின்றது.